Thank you for your heartfelt address. விருதுநகர் டு ஐஐடி பாம்பே தடைகளை கடந்து அரசு பள்ளி மாணவி சாதனை. தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் பயில உள்ள மாற்றுத்திறனாளி மாணவி ராகினிக்கு பேனாவை பரிசளித்து வாழ்த்து தெரிவித்த முதல்வர். காஞ்சிபுரம் அரசு பள்ளி மாணவர் சாதனை. சென்னை ஐஐடியில் இடம் பிடித்து அசத்தல் சாதித்தது எப்படி? இன்னும் இப்படி ஏராளமான தலைப்புகளுடன் செய்தி கட்டுரைகளை நாம் நாளேடுகளில் பார்த்தோம். கட்டுரைகளின் பின் உள்ள வாழ்க்கை இப்போது காணொளியாக இங்கு. கல்வி நாம் போராடி பெற்ற உரிமை. படிப்பு ஒன்றுதான் உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்தாக அமைந்திருக்கிறது. உங்களது மற்ற கவலைகள், மற்ற தேவைகளை நிறைவு செய்வதுதான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கிறேன், நீங்கள் படிப்பிலே மட்டும் கவனம் செலுத்துங்கள். கல்வி என்பது நம் இரு கண்கள் போல. இவ்வுலகை காண, நம் புரிதலை வளர்த்துக் கொள்ள, புதிய மனிதர்களை சந்திக்க, புதிய புதிய இடங்களுக்கு பயணப்பட நம்மை கல்விதான் அழைத்து செல்லும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் எனக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதை ஹைலைட் பண்ணனால தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பையனால் நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படிங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அந்த அளவு கடந்து சந்தோஷப்படுறேன் நான். ஏன்னா யாருமே இது வரைக்கும் போகாத ஒரு இன்ஸ்டியூட்டில் முதல் முறையாக நான் போகிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் அபிதா. இப்போது ஜேஇ மெயின்ஸ் பேப்பர் 2 ஆர்கிடெக்சர் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லி காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு. பர்டிகுலராக ஆர்ட் ஃபார்ம்ஸும் இந்த ஒர்க் ஷாப்ஸுமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஃபியர்லெஸ்ஸாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஸ்போர்ட்டிவாக எக்ஸாம்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இருக்க எங்கள் குடும்ப சூழ்நிலை எங்கள் குழந்தைய படிக்க வைக்கிறது கஷ்டம் தான். அதுக்கு இந்த முதல்வரையோட திட்டம் ரொம்ப உதவியாக இருக்குது எங்களுக்கு. என்னுடைய பையன் மணி சர்மா கவர்மெண்ட் பள்ளியில் படித்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி சென்னை ஐஐடியில் மெட்ராஸில் இடம் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்மால் டெஸ்ட் இல்லைனாக்கா கிளாஸ் எதனா காம்படிஷன் எக்ஸாம் பற்றி ஒரு கிளாஸு ஈவினிங் டைமில் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். என் பேர் தருண். இப்போ நான் இன்டெகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கேன். நான் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வளர்த்துக்கணுன்னு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருவாங்க. தேட்டர் ஆர்ட் ஃபார்ம், கராத்தே, சிலம்பம், அந்தமாதிரி நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கணுன்னு எங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. டிகிரி பண்ண போகிறதுனா இதுதான் எங்கள் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் வீட்டில் யாருமே படிக்கல. எங்கள் பையன் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. சின்ன வயசுல எனக்கு கடல் கப்பல்னால் ரொம்ப பிடிக்கும். அது சம்மந்தமாக வேலை பார்க்கணும் தான் நினச்சேன். நான் அரசு பள்ளி மூலயமா ஐஎம்யூ சிஇடி அப்படிங்கிற எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி விசாகப்பட்டினம் அப்படிங்கிறதுல நேவல் ஆர்கிடெக்சர் நோட்ஸ் இன்ஜினியரிங்க்கு சீட் கிடச்சிருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி எனக்கு சீட்டு கிடைக்கும்னு. அங்கே வந்தவங்க எல்லாருமே ஒரு காஸ்ட்லியான காரு அப்படி தான் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் என் தம்பியும் சேர்ந்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் என்னோட அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ரொம்ப நினச்சிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாமல் இது பாசிபிளே கிடையாது. எல்லாருமே நீட்டு ஜெயி போயிட முடியாதுல்ல. அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ண வச்சுட்டு தென் அதுக்கு லீட் பண்ணுறதுக்காக அவங்க தனியாக கிளாஸஸ் நடத்துகிறாங்க. அண்ட் நான் இப்போது நிஃப்ட் நியூ டெல்லி யூஜி ப்ரோக்ராமுக்காக செலக்ட் ஆகிருக்கேன். இந்த இதுக்கு செலக்ட் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் எங்கள் ஸ்கூலு. பையன் செலக்ட் ஆனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அரசு ஹெல்ப் பண்ணது இந்த உதவியை என்னால் வாழ்நாள் முழுவதையும் நான் மறக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க 8th படிக்கும்போது என் பையன் 8th படிக்கும்போதே தவறி விட்டார். அதிலேருந்து படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எலிஜிபிள் ஆகி ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜியில் உத்தரப்பிரதேசில் படிக்க போகிறேன். பொதுவாக ப்ரைவேட் ஸ்கூல்னால் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுற இதுக்கும் ஸ்டூடெண்ட்டே தான் பே பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் சூஸ் பண்ண 3 கோர்ஸுக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பே பண்ணிச்சு. என் பேர் ஜோஸ்பின் பிரியா. இது எங்கள் அம்மா. பொது சட்ட தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கு ஸ்கூலில் அப்ளை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி இப்போ மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அரசு பள்ளி மாணவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருச்சி NIT, தஞ்சாவூர் நிப்டம், கேரள மாநிலம் கண்ணூர் நிப்ட், கோழிக்கோடு NIT போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பார்வையிட்டு மாணவர்களுக்கு ஊக்கமளித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்றும் உங்களுடன் துணை நிற்கும் என உறுதியளித்தார்.